Hi guys, welcome to my channel Sandy Megandiya. Today class 8 advanced grids தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா பேசிக் கிரிட்ஸ்ல நம்ம செக்கட் பேட்டர்ன் பக்கத்துல போட்டிருப்போம். ஆனா அட்வான்ஸ் கிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ள இருக்க கேப் அதிகமா இருக்கணும். அப்பதான் நம்ம போடுற டிசைன்ஸ் எடுத்து கொடுக்கும். ஓகே, இப்போ நான் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். அகெயின் ஆப்போசிட் சைடும் 3 லைன் ட்ரா பண்ணிட்டு நடுவுல போட்ட லைன்ஸ்ல நான் இப்போ வைன்ஸ் டிசைன்ஸ் தான் நான் போடுறேன். ஸோ நான் ஒன் சைட் வைன்ஸ் டிசைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட் இதை மீட் பண்ற மாதிரி இன்னொரு வைன்ஸ் டிசைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நடுவுல இருக்க கேப்ல நம்ம எனி டிசைன்ஸ் வேணா நம்ம போடலாம். ஸ்பைரல் போடலாம், அப்புறமேட்டுக்கா ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேல டாட்ஸ் வைக்கிறது, அப்புறமேட்டுக்கா நார்மல் டாட்ஸ், இல்லைன்னா ஹார்ட் டிசைன், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் போடலாம். நான் இப்போ அதுல வெறும் டாட் மட்டும் தான் நான் இதுல வச்சிருக்கேன். எனி டிசைன்ஸ் அதுல நிறைய போடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சேம் நான் அதே லைன்ஸ் தான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்லி அட்வான்ஸ் கிரிட்ஸ்ல நான் ஸ்டாண்டிங் லைன்ஸ் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல டிசைன்ஸ் ஈஸியா போட்டுடலாம். ஆனா ஸ்டாண்டிங் லைன்ல போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டாண்டிங் லைன்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டாண்டிங் லைனாவே இருக்கு. இதை நீங்க ஸ்ட்ரெயிட் லைனாவும் நம்ம ட்ரா பண்ணலாம். நம்ம கத்துக்கும் போதே கொஞ்சம் இதுவா ஈஸியா கத்துக்கிட்டா நம்ம போடும்போது இது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான். ஓகே, இப்போ லைன்ஸில் நான் டியர் ட்ராப் தான் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் எப்படி நம்ம ஃபஸ்ட்டில் வைன்ஸ் டிசைன் ட்ரா பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே டியர் ட்ரா பண்ணிக்க போகிறோம். நடுவில் இருக்க ஸ்பேஸில் நான் ஸ்பைரல் வித் டாட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் எனி டிசைன்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாரி உள்ள டிசைன்ஸ் கொடுங்க. ஸ்பேஸே இல்லை கொஞ்சம் தான் இருக்கணும், அதுலேயுமே டாட்ஸ் வச்சு முடிச்சுக்கோங்க. ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் உள்ள உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் போடுங்க. ஸ்பேஸே இல்லாமல் அதுக்குள்ளே அந்த டிசைன் போட்டிங்கன்னா ஒன்னோடு ஒன்று மெர்ஜ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கே போடுங்க. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் நான் இப்போ அந்த செக்குடு கொஞ்சம் சுருக்கி நான் டூ லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன் சைட் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன், அகெயின் ஆப்போசிட் சைட் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கிட்ட ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். எதுக்காகனா இந்த டிசைன்ஸ் நம்ம நடுவில் தான் நம்ம இருக்கிறதுல அந்த பாக்ஸ் மாதிரி வருதுல அந்த குட்டி கேப்பில் தான் டிசைன்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். லைன்ஸில் டாட்ஸ் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிளெயின் லைன்ஸில் 2 டாட்ஸ் வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு லைனும் இன்னொரு லைனும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல டாட்ஸ் பெருசாக வச்சுக்கிறேன். சேம் அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். மீட் பண்ணுற இடத்துல மட்டும் பெருசாகவும் மிச்சம் இருக்க கேப்பில் உங்களோட லைன்ஸில் எவ்வளோ டாட்ஸ் வைக்க முடியுமோ 2 டாட்ஸோ இல்லை 3 டாட்ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு இப்போ நடுவில் நான் ஒரு ஸ்பைரல் போட்டு டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் டாட்ஸ் வச்சுட்டு அந்த 4 டாட்ஸுக்கு நடுவில் இருக்க கேப்ஸில் அகெயின் ஒரு 4 டாட்ஸ் பக்கம் வச்சுட்டு அந்த டிசைன்ஸே முடிச்சுக்கலாம். இப்படி வைக்கும் போது டாட்ஸ் வைக்கும் போது நம்மளுக்கு ஒரே ஈவனாக டாட்ஸ் கிடைக்கும், ஒரே ஸ்பேஸ் கிடைக்கும். நம்ம கண்டினியூவாக டாட்ஸ் போடும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ்ன்றது ஒரு சில இடத்துல குட்டியாயிடும். அப்போ அந்த குட்டி இடத்துல நம்ம டாட்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா இன்னொரு டாட்ஸோட ஒட்டி மெர்ஜ் ஆகிடும். ஓகேவா? அதனால நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு ஒரே ஸ்பேஸ் ஒரே ஈவனாக கிடைக்கும். ஓகே, கிளியர். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் கிரிட்ஸ் போடும் போது இப்போ லைன்ஸ் ஒன்றையும் மீட் பண்ணுற மாதிரி கம்பல்சரி போடணும். இன்கேஸ் உங்களோட பாக்ஸ் ஒரே ஈவனாக இல்லைன்னா அந்த லைன் ஒன்று மீட் பண்ணாது. அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லைனை மீட் பண்ணாமல் நீங்கள் போடுற லைன் ஸ்ட்ரெயிட் லைனாகவே போடுங்க. அப்போ பாக்ஸ் மீட் பண்ணலாம் கூட உங்களுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் ஒரே ஈவனாக இருக்கும். நீங்கள் அதுக்காக அதை மீட் பண்ணியே ஆகணும்னு போடும்போது என்ன ஆகும், பாக்ஸ் கோடையாக இருக்கும், உள்ள உங்களால் டிசைன்ஸ் போட முடியாது. ஓகேவா? கிளியர். நெக்ஸ்ட் 4th டிசைன்ஸ் நான் சேம்
லைன்ஸ் ட்ரா பண்ணி ஃபர்ஸ்ட் போட்ட பாக்ஸ் மாதிரி தான் இதுவும் நான் வந்துட்டு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசா விட்டுக்கிறேன். இப்போ லைன்ஸ்ல வந்து நான் அம்ஸ் போட்டுக்கிறேன். அம்ஸ் போட்டுட்டு அகைன் ஆப்போசிட் ஸ்லைட்ல இருக்கிற லைன்ஸ்ல வந்து இந்த அம்ஸை மீட் பண்ற மாதிரி அது இப்போ உள்ளக்க ஓகேவா, ரெண்டையும் மீட் பண்ற மாதிரி தான் அம்ஸ் வரணும். ஒரே பாக்ஸ் ஒரே சைட்ல தான் வரணுமே. ஓகேவா, இப்போ வந்துட்டு ரெண்டுமே சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு பாக்ஸோட நடுவுல அந்த இடத்துல இருந்து நான் ஸ்பைரல் வித் டாட்ஸ் வச்சுட்டு நான் 4 டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஒரு சைட் 2 டாட்ஸ், இன்னொரு சைட் 2 டாட்ஸ், நடுவுல வந்து நான் வைன்ஸ் டிசைன் இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேவா, கிளியர்? அவ்வளவுதான் இந்த டிசைன். இது நடுவுல வந்துட்டு நம்ம வந்து ஹார்ட் ஷேப்பும் வைக்கலாம், ரவுண்ட் போடலாம், இல்லைன்னா ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேல அம்ஸ் போடலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த டிசைன் சொல்லியிருக்கேன். நீங்க இதுதான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன் போடணும் தோதோ அதை நீங்க போடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபிஃப்த் டிசைன் வந்து நான் வந்து கொஞ்சம் கேப்ல தான் போடுறேன். ஓகேவா, நம்ம தேர்ட் டிசைன் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபிஃப்த் டிசைனும் போடுறோம். இப்போ வந்து நான் சேம் இதுலயே அம்ஸ் தான் நான் ட்ரா பண்றேன். அம்ஸ் ட்ரா பண்ணிட்டு நடுவுல வந்து நான் என்ன பண்ண போறேன், வைன்ஸ் டிசைன் வைக்கிறேன். ஓகேவா, நான் 3 லைன் வந்து வைன்ஸ் டிசைன் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 லைன் வந்து பெருசா லைன்ஸ் போட்டு வைன்ஸ் டிசைன் இழுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா செகண்ட் லைன் வந்து அதுல இருந்து லைன் வந்து கொஞ்சம் கர்வ் மாதிரி வந்து வைன்ஸ் டிசைன்ஸ் ஒரு சைடு அந்த மாதிரி, ஆப்போசிட் சைட் சேம் அதே மாதிரி போட்டுக்கோங்கன்னா, நடுவுல குட்டி ஸ்பேஸ் இருந்தாலும் நம்ம போடுற அந்த வைன்ஸ் டிசைன் அந்த பாக்ஸே வந்து அட்ராக்டிவா லுக் வந்து கொஞ்சம் ஹெவியா கொடுக்கும். ஓகேவா, கிளியர்? இது போடும்போது கொஞ்சம் பொறுமையா போடுங்க, ஸ்பீடா போடாதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடா போடுறோம் அப்படின்னா, திக் ப்ரெஷர் அதிகமா எடுக்கிறோம்னா ஒன்னோட இன்னொன்னு மெர்ஜ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லா கொஞ்சம் பொறுமையாவே இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்க. ஓகே, சிக்ஸ்த் டிசைன் வந்து நம்ம இப்போ பார்த்ததை விட டோட்டலா நம்ம வேற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பாக்ஸ் போட்டுட்டு நடுவுல நான் டபுள் லைன் போடுறேன். ஓகேவா, இவ்வளோனா நம்ம சிங்கிள் லைன்ல பார்த்தோம், இப்போ டபுள் லைன் பார்க்குறோம். டபுள் லைன் போட்டு அதை வந்து திக் லைனா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இதுவுமே பாக்ஸ் வந்து பெருசாக தான் போட்டுருக்கேன். அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்ஸ் வந்து ஸ்பேஸ் பெருசாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் மீட் பண்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் நடுவுல வந்து என்ன பண்ண போறேன், ஸ்பைரல் வித் டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து அம்ஸ் போட்டு 4 டாட்ஸ் வச்சுட்டு நடுவு சென்டர்ல வந்து டியர் டிராப் வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த டிசைன்ஸ் வந்துட்டு சைட்ல வந்துட்டு நம்மளுக்கு ஆஃப் தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து டிசைன்ல பார்த்துட்டோம் பேசிக்ஸ்ல. ஸோ நம்மளுக்கு ஆஃப் இருக்கிற மாதிரி போட்டாதான் நம்மளுக்கு வந்து அதோட லுக் வந்து ரியலாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செவன்த் டிசைன் வந்து சேம் நம்ம அதே லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு இது வந்து நான் கண்டினியூவா ஆப்போசிட் சைடு நான் 2 லைன் வர மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட செக்குடுன்றது கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நடுவுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைன்ஸ் தான் இழுத்து விட போறோம். லைன்ஸ் இழுத்து விட்டு ஆல்ரெடி நம்ம வந்து இது பேசிக் பார்டர் டிசைன்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ லைன்ஸ் வந்துட்டு நடுவுல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு சைடுல வந்து 4 லைன்ஸ் ஒவ்வொரு சைட்ல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு லைன்ஸ் இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டோன்னா இது ஒரு வந்துட்டு இது என்ன ஷேப்புன்றது தெரியல, இது ஒரு டிசைன்ஸ் வந்துடும். இது நடுவுல வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாவும் நம்ம ட்ரா பண்ணா அது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரும். சைடா ட்ரா பண்ணா இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் 8th டிசைன்ல டபுள் லைன் ட்ரா பண்ணிட்டு ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணா மட்டும்தான் இதுல வந்து நடுவுல வந்து நம்ம வந்து டிசைன் போடும்போது கரெக்டா இருக்கும். ஸோ வந்து சென்டர்ல எனக்கு 4 பாக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து நான் அதில் வந்து லீவ் டிசைன் போட்டுக்கிறேன். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கிற 4 பாக்ஸில் வந்து எனக்கு வந்து 3 பாக்ஸில் மட்டும்தான் லீவ் டிசைன் போட முடியுது. 1 பாக்ஸில் என்னால் போட முடியல. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற 4 பாக்ஸ் மீட் பண்ணுற மாதிரி லீவ் டிசைன் வந்து ஆப்போசிட் சைடுக்காக நம்ம வந்துட்டு போட்டுட்டு கொஞ்சம் வந்து மெகந்தி ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து மெகந்தியை வச்சு திக் ப்ரெஷரில் ஃபில் பண்ணிக்கலாம்.
அப்படி ஃபில் பண்ணும்போது அதோட லீஃப் டிசைன் மட்டும் அதோட லுக் வந்து அட்ராக்டிவாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த 4 பாக்ஸஸ் மட்டும் எக்ஸஸாக இருக்குல்ல, அதுலேயுமே நம்ம வந்து ஃபுல் மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் கைஸ்.